ஹலோ ஆல், நமஸ்காரம். எத்தனை பேர் ஆத்துல பக்ஷணம் பண்றேன்? எங்க ஆத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க பாட்டி அப்பெல்லாம் 2 கிச்சன் இருக்கும். மடி சமையலுக்கு ஒரு கிச்சன், ரெகுலர் சமையலுக்கு ஒரு கிச்சன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இங்க சென்னையில எப்படின்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் தி வில்லேஜஸ்ல கிராமங்கள்ல 2ஆ வச்சிருப்பா. மடி சமையலுக்கு ஒண்ணு, இதே மாதிரி ஒண்ணு. இப்ப பக்ஷணம் எல்லாம் பண்றாங்கன்னா மடி சமையல் கிச்சன்ல தடபுடலாம் வேலை நடக்கும். அதுக்குன்னு தனியா பாத்திரம் இருக்கும், இது இருக்கும். நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது எங்க பாட்டியோட ஃப்ரெண்டும் அந்த கிச்சன் திறந்து இருந்ததுன்னா எனக்கு அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கும். அந்த பக்ஷணம் என்ன பண்ணிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவா. சோ அந்த தீபாவளி அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணறதுக்குள்ள பக்ஷணம் போய் தொடணும்னே தோணாது. அவ்வளோ அது அந்த ஒரு வாரம் சாப்பிட்டு சலிச்சு போயிருக்கும். இனிமே அது பக்கத்திலேயே போக மாட்டேன். ஃப்ரெஷ்ஷா முந்தின நாள் சுவாமி நைவேத்தியத்துக்குன்னு பண்ணுவா. உங்க ஆத்துலயும் அதே மாதிரி வழக்கம் உண்டா? அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நமஸ்காரம்.